ரூத்தே, இன்றைக்கு நீ எடுக்கிற இந்த ஒற்றை முடிவு பரம்பரையாய் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளை எல்லாம் மாற்றக்கூடும். உங்களால என்னால இயன்றதை நான் செய்வேன். படிக்கணுமா? அதான் உங்க வேலையா? படிங்க. வேலைக்கு போறீங்களா? அந்த வேலையை ஒழுங்கா செய்யுங்க. வீடு வேலைகளை செய்யறீங்களா? வீட்டு வேலையை சரியா செய்யுங்க. ஜெபிக்கணுமா? ஜெபத்தை சரியா செய்யுங்க. உபவாசிக்கணுமா? உங்களால இயன்றதை நீங்க செய்யுங்க. எஞ்சியதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பெட்டியில போட்டு நதியில விட வேண்டிய வேலை மட்டும்தான் யோசபத்தே உனக்கு. கொண்டு போய் சேர்த்து பார்வோனின் குமாரத்தி மோசேயை நிறுத்துகிறது அவருடைய வேலை. பிள்ளைக்காய் கதறிக்கொண்டிருக்கிற சகோதரியே, நீ உன்னால் இயன்றதை நீ செய். எஞ்சியதை அவர் உன் பிள்ளைக்காய் செய்து முடிப்பார். நீ கொண்டு போய் சேர்க்க முடியாத இடங்களுக்கு கர்த்தர் உன் பிள்ளையை கொண்டு போய் சேர்ப்பார். யாக்கோபு நினைச்சா கூட பார்வோனுக்கு அடுத்த ஆளா நிறுத்த முடியாது யோசேப்பை. ஆனா கர்த்தர் யோசேப்பை கொண்டு போய் நிறுத்தினார். உங்களால் கொண்டு போய் நிறுத்த முடியாத ஸ்தானங்களில் உங்கள் பிள்ளையை கர்த்தர் கைபிடித்து கொண்டு போய் நிறுத்துவார். உன்னால் இயன்றதை நீ செய். போராடி ஜெபி யாக்கோபே. உன் ஜெபம் உன் பிள்ளையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கும். போர்வை வீரித்தே உம் நன்மையால் என்னை நிரப்புமை. சொல்லுங்க, போர்வை விரித்தே, போர்வை விரித்தே மூடுமையா. உம் நன்மையால் என்னை நிரப்புமை. கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பே. சொல்வதை செய்து முடிவெடுக்கிறேன். கற்றுத்தாரும் நான். ஒரு முடிவெடுங்க. இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. இந்த ஒரு முடிவு உங்கள் தலையெழுத்த, உங்கள் மேல் எழுதப்பட்ட எல்லா எழுத்துக்களையும் குலைத்து ஷகதரவா. ரெண்டு கை வானத்துக்கு நேரா உயர்த்தி பாடலாமா? ஏசையா போர்வையால் என்னை மூடுமையா. உமன்பினால் என்னை மூடு. நல்லா கை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லு.